ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூசேஜ் ஆஃப் விச் வென் 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கன்ஜங்ஷன் 2 பார்க்க போகிறோம். தேர்ஃபோர் ஆர் எல்ஸ் இது ரெண்டும் கன்ஜங்ஷனில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி கேன் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து குட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி மே அப்படின்ற ஒரு சொல்லை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். புது வியூவர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டே 1 வீடியோலேருந்து பாருங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த டாபிக் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதில் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருப்போம். அது எல்லாமே ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. இப்போது இந்த வீடியோவோட எண்டில் லாஸ்ட்டில் வந்து நாங்கள் ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருவோம். டே 1லேருந்து வீடியோஸ் அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி போன செஷனில் வந்து கேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அது பார்க்காதவங்க இன்றைக்கி குட் யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் எண்டில் லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இன்றைக்கி குட் அதையும் கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போது இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். நம்ம போன செஷனில் இந்த வாட், வேர், ஒய் அப்படின்றது படிச்சிருந்தோம். நான் மேலே வந்து வென்னு கொடுத்துட்டேன். அது வந்து ஒய் லாஸ்ட்டு செஷனில் நம்ம படித்தது. இது மூணும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எண்டுக்கு போனீங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதாவது வாட், வேர், ஒய் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இந்த செஷன் கண்டினியூ பண்ணலாம். இல்லை இது இப்படியே பார்க்கும்போது புரியுது அப்படின்னா நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறமா கூட அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த வாட் அப்படின்ற சொல்லுக்கு பதிலாக நம்ம விச் அப்படின்ற சொல் போட்டு எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். வாட், விச் ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்கும். இப்போ வாட் அப்படின்னா வாட் ஹோம்ஒர்க் டு யூ ரைட் அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ வந்து எந்த வீட்டு பாடம் எழுதுகிற, சயின்ஸ் எழுதுறியா, தமிழ் எழுதுறியா, இங்கிலீஷ் எழுதுறியா, மேக்ஸ் எழுதுறியா அப்படின்னு நிறைய விஷயத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு வாட் யூஸ் பண்ணோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி அதிலிருந்து ஒன்று சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம விச் யூஸ் பண்ணோம். இதுதான் முக்கியமான ஒரு ஹிண்ட். இப்போது இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். வாட் ஹோம்ஒர்க் டூ யூ ரைட். இங்கே ஏன் வந்து டூ போடுறோம் அப்படின்றத லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள். யூ, தே வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் டூ போடுறோம். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ். நீ வந்து என்ன ஹோம்ஒர்க் எழுதுகிற அப்படின்னு கேட்குறது. அடுத்தது ஹீ, ஷீ, இட் வந்தால் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக இருக்கிறதுனால டஸ் போடுறோம். இங்கே ஏன் ஐ, வி கொடுக்கல அப்படின்னா நாமே கொஸ்டின் கேட்டுக்கிற மாதிரி மேக்ஸிமம் வராது. அதனால் கொஸ்டினாக இருக்கிறதுனால இது மட்டும்தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போது இது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம டூ போடுறோம். ஸோ வாட் ஹோம்ஒர்க் டூ யூ ரைட் அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் என்ன ஹோம்ஒர்க் நீ எழுதுகிற அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வாட் போடுறோம். அதே வந்து அடுத்தது விச் போடுறோன்னு வச்சுக்கோங்க. விச் ஹோம்ஒர்க் டூ யூ ரைட் அப்படின்னு கேட்டால் நீ எந்த ஹோம்ஒர்க் எழுதுகிற, சயின்ஸா தமிழா. ஸோ அந்த 2 ஆப்ஷன் கொடுத்து அது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லி அதிலிருந்து ஒன்று நீங்கள் ஆன்சராக கேட்கணும் அப்படின்னும் போது நம்ம விச் யூஸ் பண்ணுவோம். இப்போது வாட் ஃப்ரூட் டு யூ லைக். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். வாட் ஃப்ரூட் டு யூ லைக். உனக்கு என்ன பழம் பிடிக்கும், எல்லா பழத்திலிருந்தும் உனக்கு என்ன பழம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வாட் போடுவோம். ஆனால் விச் ஃப்ரூட் டு யூ லைக், ஆப்பிள் ஆர் ஆரஞ்ச், உனக்கு ஆப்பிள் பிடிக்குமா ஆரஞ்சு பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதிலிருந்து நமக்கு ஒரு பதில் அவங்க கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம விச் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது விச் டீம் டஸ் ஹி சப்போர்ட்
இப்போது டூ அப்படின்னு யூ கேட்டிருந்தாங்கன்னா விச் டீம் டூ யூ சப்போர்ட் அப்படி தான். நீ வந்து எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற, அவன் வந்து எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இப்போ கேம் ஆடுறாங்க அப்படின்னா 2 டீம் கண்டிப்பாக இருக்கும், ஒன்று வின்னர் ஒன்று ரன்னர். ஸோ அந்த 2 டீமில் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம விச் போடுறோம். ஓகேவா? இப்போது அடுத்தது விச் ரூட் டிட் ஷீ சூஸ், அவள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாள். தாள் பாஸ்ட் டென்ஸ். டிட் ஷீ சூஸ். டிட் பக்கத்தில் எப்போவுமே மெயின் வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் போடணும். அந்த டிட்டை பார்த்து தான் நம்ம இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக ப்ரெசன்ட் டென்ஸாக சூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ், ஏன்னா டிட் போட்டு வந்திருக்கு. ஸோ அவள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாள். 2 ரூட் இருக்கும், இந்த ரூட்டில் போனால் ஷார்ட்டஸ்ட்டாக, இந்த ரூட்டில் போனால் ஷார்ட்டஸ்ட்டாக அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒன்று சூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கேட்குறோம். அதனால நம்ம விச் யூஸ் பண்ணுறோம். இப்போது விச் லெசன் வில் யூ ஸ்டடி. இப்போ சப்ஜெக்ட்டு ஒன்று தான். புக்கு தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். அதில் அந்த மொத்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்தும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம். அந்த சப்ஜெக்ட்லேருந்து நீ எந்த லெசன் படிக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிவிட்டு அதுலேருந்து நம்ம ஆன்சர் கேட்குறதுனால ஸோ விச் லெசன் வில் யூ ஸ்டடி. இது வந்து மேலே ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது எப்படி போடணும், பாஸ்ட் டென்ஸில் வரும்போது எப்படி போடணும், ஃப்யூச்சர் டென்ஸில் வரும்போது எப்படி போடணும்னு பிரித்து காட்டுறதுக்கு தான் ஒன்றுத்துலேயும் கொடுத்துருக்கேன். டூவில் ஒரு எக்ஸாம்பிள், டஸ்ல ஒரு எக்ஸாம்பிள், டிட்ல ஒரு எக்ஸாம்பிள், வில்ல ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் மட்டும் இல்லாமல் இந்த விச் வந்து அடுத்தது பாருங்கள், மெயின் வேர்ப் பக்கத்துலேயே வந்து கூட வரலாம். இந்த விச்சுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போது விச் பேர்ட் ஹேஸ் நோ லெக்ஸ். விச் பேர்ட் எந்த பறவைக்கு கால்கள் இல்லை. வெளிநாட்டில் ஸ்விஃப்ட்னு ஒரு பேர்டு இருக்கும். அந்த பேர்டுக்கு வந்து கால் தனியாக நீட்டமாக இருக்காது, அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை பார்த்தா கால் இருக்கிறதுனா தெரியாது. அதனால் அந்த பறவைக்கு வந்து கால் இல்லாத பறவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பறவையை பற்றி இவங்க கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த பேர்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பேர்டுக்கு தான் லெக்கு இல்லாமல் இருக்கும். அப்படின்னும் போது நம்ம வாட் பேர்டுன்னு கேட்கக்கூடாது. ஸோ விச் பேர்ட், இங்கே வந்து டூ, டஸ், டிட், வில் அது இல்லாமல் ஹேஸ் இருக்குது. ஹேஸ்னால் என்ன அர்த்தம்? இருக்குன்னு அர்த்தம். ஹேஸ். அப்போது நோ லெக்ஸ் அப்படின்னா கால்கள் இல்லை. அப்போது கால்கள் இல்லாமல் இருக்கிற பறவை எது, அதுதான் இதுக்கு அர்த்தம். விச் பேர்ட் ஹேஸ் நோ லெக்ஸ். இங்கே ஒரே பேஜில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும் அப்படின்றதுனால நான் ஒரே பேஜில் கொடுத்துட்டேன். ஆனால் தமிழ் அர்த்தம் அங்கே எழுத இடமே பத்தலை. அதனால் நான் வாயில் சொல்லிகிட்ருக்கிறத அப்படியே நீங்கள் வந்து நோட் புக்கில் எழுதிக்கோங்க. சரியா? இப்போது விச் பேர்ட் ஹேஸ் நோ லெக்ஸ் இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து நீங்கள் போக போக புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த ஃபார்முலாவையும் கொஞ்சம் தகர்த்திட்டு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் உங்களுக்கு போக போக கண்டிப்பாக புரிஞ்சிடும், யோசிக்காதீங்க. அடுத்தது விச் ட்ரெஸ் எந்த ஆடை ஃபிட்ஸ் ஹிம் பெட்டர். சாரி, அங்கே மீ போட்டுட்டேன், அது ஹிம் வரணும், அடித்து எழுதிக்கோங்க. விச் ட்ரெஸ் ஃபிட்ஸ் ஹிம் பெட்டர். அவனுக்கு எந்த ஆடை ஃபிட்டாக அளவெடுத்து தைச்ச மாதிரி இருக்குது. இது பெட்டராக இருக்கா, அது பெட்டராக இருக்கா அப்படின்னு 2 ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு அதில் ஒன்று சூஸ் பண்ணுறது தான் இந்த விச் யூஸ் பண்ணுறதுக்கான ஹிண்ட். ஓகேவா? இன்னும் சில சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இது பாருங்கள், இதெல்லாமே நம்ம இஸ் யூஸ் பண்ணி, வாஸ் யூஸ் பண்ணி, அந்த பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி எழுதுகிற கொஸ்டின்ஸ் விச்சில். இப்போது விச் போட்டாச்சு, அதுக்கப்புறமா பி வேர்ப் போடுறோம், இஸ் போடுறோம். விச் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ். உன் சொந்த ஊர் எது? நேட்டிவ் பிளேஸ்னால் சொந்த ஊர், பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்குறது. மை நேட்டிவ் பிளேஸ் இஸ் மதுரை. ஏன் இங்கே இஸ் போடுறோம் அப்படின்னா இது ஜென்ரல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஏன்னா என்றைக்குமே அந்த சொந்த ஊர் மாற போகிறதில்ல. நேற்றும் அதே ஊர் தான், இன்றைக்கும் அதே ஊர் தான், நாளைக்கும் அதே ஊர் தான் சொந்த ஊர். அதனால இஸ் போடுறோம். விச் இஸ் யுவர் லக்கி நம்பர். உன்னுடைய அதிர்ஷ்ட எண் எது? அதுவும் மாற போகிறதில்ல. ஸோ மை லக்கி நம்பர் இஸ் 1.
ஸோ விச் போட்டுறோம், அது பக்கத்தில் ஒரு பி verb என்ன போடணுமோ பார்த்து போடுறோம். யுவர் லக்கி நம்பர். அடுத்தது விச் வாஸ் யுவர் டீம் ஏர்லியர். ஏர்லியர்னா முன்னாடிக்கா. இப்போது எந்த டீம் வந்து உன்னுடைய டீமாக இருந்தது முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அவன் டீம் மாறிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போது புதுசாக வந்த டீமில் இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எந்த டீமில் இருந்த அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இதற்கு முன்பு உன்னுடைய அணி எது அப்படின்னு கேட்குறது தான் விச் வாஸ். ஏன்னா முன்னாடி இருந்தது, இப்போ அவன் வேறு டீமுக்கு வந்துட்டான். அதனால நம்ம இங்கே ஏர்லியர் அப்படின்ற சொல்ல பார்த்த உடனே நம்ம வாஸ் போடுறோம். ஸோ விச் வாஸ் யுவர் டீம் ஏர்லியர். புரியுதா? அடுத்து பிரான்ஸ் டீம் வாஸ் மை டீம் ஏர்லியர். பிரான்ஸ் டீம் அப்படின்ற டீம் தான் என்னுடைய பழைய டீமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து விச் இஸ் தி டாலஸ்ட் ஃப்ளாட். இப்போ இந்த ஏரியாவில் நிறைய ஃப்ளாட்டுங்க கட்டி வச்சுருக்காங்க. இதில் எது ரொம்ப டாலஸ்ட்டுப்பா, எது உயரமானது அப்படின்னு கேட்கும்போது சுஷாமாஸ் ஃப்ளாட் இஸ் தி டாலஸ்ட் ஃப்ளாட். சுஷாமாவினுடைய ஃப்ளாட் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப உயரமானது அப்படின்னு சொல்கிறது. ஸோ விச் இஸ் த டாலஸ்ட் அந்த மாதிரி கேட்கும்போதும் நம்ம என்ன சொல்லணும், விச் போடுறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போது சில பேர் வந்து வாட் போட்டும் சொல்லுவாங்க, கொலக்கியெல்லாம் பேசுவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் பேசுங்க அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லித்தரது. அடுத்து விச் இஸ் த டேஞ்சரஸ் அனிமல். எது அபாயகரமான விலங்கு. சீட்டா இஸ் தி டேஞ்சரஸ் அனிமல். ஓகே. விச் டீம் வில் வின் த மேட்ச். எந்த டீம் மேட்ச்சில் வின் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. சுபாஷ் டீம் வில் வின் த மேட்ச். சுபாஷுடைய அணி போட்டியில் வெல்லும். இப்போது உங்களுக்கு வந்து இதில் டவுட் வரலாம். ஏன்னா வந்து இங்கே 2 பொருள் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலையே, அப்புறம் எப்படி அப்படின்னு. இப்போது டேஞ்சரஸ் அனிமல்ஸ் அப்படின்ற போது எல்லாமே டேஞ்சரஸ் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 மிருகங்கள் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ அதில் ஒன்று சூஸ் பண்ணி கேட்குறதுனால நம்ம விச் போடுறோம். அதே மாதிரி ஃப்ளாட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஃப்ளாட்டை தான் அவங்க கேட்குறாங்க. டாலஸ்ட் ஃப்ளாட் எதுனா இந்த வேர்ல்டு கேட்கல, அந்த சிட்டியில் கேட்கல, ஜென்ரலாக அந்த சுஷாமாவோட ஃப்ளாட்டு தான்ப்பா பெருசு. இப்போ ஒரு ஏரியாவில் இருக்கும், அங்கே ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்குது அப்படின்னும்போது அதை பற்றி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறத சொல்லும்போது நம்ம விச் போடுறோம். ஓகேவா? அந்த விச் வாஸ் யுவர் டீம் ஏர்லியர்னும் போது 2 டீமில் ஒரு டீமில் தான் அவன் இருந்திருக்க முடியும். அதனால அங்கே விச் போடுறோம். நேட்டிவ் பிளேஸ் குறிப்பிட்டு ஒரு ஊரை கேட்குறோம், அதனால் வந்து அங்கே விச் போடுறோம். லக்கி நம்பருன்றது 10,000 லட்சம் நம்பர் இருந்தாலும் அவனோட லக்கி நம்பர் எது அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம கேட்குறதுனால நம்ம இங்கே விச் யூஸ் பண்ணுறோம். புரியுதா ஏன் விச் போடுறோம் அப்படின்னு? இப்போ வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஃபார்முலா இல்லை, எப்படி வந்து நம்ம ஹோம்ஒர்க் நடுவில் சேர்த்துருக்கோம், அப்போ நவுன் ஃப்ரூட் நடுவில் வருது அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் போக போக உங்களுக்கு நிறைய கான்வர்சேஷன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போது இந்த மாதிரி வரும்போது இப்படி தான் சேர்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க இதை பற்றி. அடுத்தது வென். எப்படி நம்ம வந்து வாட் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி வென் யூஸ் பண்ண போகிறோம். அதே ஃபார்முலா தான். கொஸ்டின் வேர்ட் ப்ளஸ் பி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப். இதே மாதிரியில் வென் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வென் டு யூ ரைட். நீ எப்போ எழுதுகிற. வென் டஸ் ஹி ரைட். அவன் எப்போ எழுதுறான். நீங்களாம் எப்போ எழுதுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குதுப்பா. டெய்லி எங்கள் கூட இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் எழுதி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறீங்க, எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசங்க ஒரு டீம் பசங்க எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த பசங்களோட இந்த பையனும் விளையாடிட்டே இருப்பான், ஆனால் மறுநாள் ஹோம்ஒர்க் மட்டும் கரெக்டாக எழுதிட்டு போயிடுவான். அப்போ அந்த இன்னொரு டீம்லேருந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் கேட்பாங்க, நீ எப்போ தான்டா எழுதுகிற, எங்கள் கூடயே சுற்றுற, அப்புறம் எப்படி எழுதுறேன்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கும்போது நம்ம டூ டஸ் எல்லாமே போடுறோம். ஸோ வென் டு யூ ரைட், வென் டஸ் ஹி ரைட். அவன் எப்போ தான்டா எழுதுறான் நமக்கு, ஆனால் கரெக்டாக எழுதிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ வென் டஸ் இட் ரைட், அது வந்து உங்களுக்கு அந்த கோர்வை வரணுன்றதுனால இட் போட்டு சொல்லியிருக்கேன். அடுத்து வென் டு தே ரைட், அவங்க எப்போ எழுதுகிறாங்க.
when did you write? நீ எப்போ எழுதினே தெரியலடா எங்கள் கூட இருந்துட்டு அப்படின்னு கேட்கும்போது when did you write? when will they write? இது தேர்ட் பர்சன் ப்ளூரல். எப்போ அவங்க எழுதுவாங்க, இனிமேல் தான் எழுத போகிறாங்க, அப்போ எப்போ எழுதுவாங்க அப்படின்னு கேட்கும்போது when will they write அப்படின்னு கேட்குறது. இப்போது இங்கே ஏன் டஸ் போட்டோன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியாது. அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் எண்டில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா எப்போவுமே தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மெயின் வேர்பில் எஸ் போட்டு எழுதுவோம். ஆன்சராக இருக்கும்போது, குவெஸ்டியனாக இருக்கும்போது அந்த எஸ் டூவோடு சேர்ந்துடும். அதனால் டஸ்ன்னு போடுறோம். இது உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸோடு பார்க்கும்போது புரியும். அதனால் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். when do you draw? நீ எப்போது வரைகிறாய்? I draw during my free time. நான் ஓய்வு நேரத்தில் வரைகிறேன். ஓகே, டியூரிங் நம்ம படிச்சிருக்கோம். ஓய்வு நேரத்தில் அப்படின்னு சொல்கிறதுனால டியூரிங் போட்டிருக்கோம். ஐ ட்ரா ப்ரெசன்ட் டென்ஸு கொஸ்டினில் கேட்குறதுனால ஆன்சர்லேயும் ஐ ட்ரா ப்ரெசன்ட் டென்ஸ் போடுறோம். டியூரிங் மை ஃப்ரீ டைம், என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் வரைகிறேன். அடுத்தது பாருங்கள். when is your birthday? உன்னுடைய பிறந்த நாள் எப்போது? my birthday is on 7th August. என்னுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி. ஓகே, ஸோ எப்படி விச் போட்டு இஸ் போட்டு நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போது வென்னுனா எப்போ, வென் இஸ் எப்போ இருக்குது, என்னது அப்படின்றதுக்கு ஒரு ஆன்சர் வரணும் இல்லையா? அப்போது நம்ம இங்கே என்ன போடுறோம்? பர்த்டே. யாருடைய பர்த்டே? உன்னுடைய பர்த்டே. அப்போ யுவர் பர்த்டே. இப்படி தான் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணோம். இப்போது வென் டூ யூ ட்ரா, நீ எப்போ வரைகிற அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் இல்லையா? ஸோ வென் டூ போட்டோம். எப்போ செய்கிற என்ன விஷயத்த? ட்ரா பண்ணுற விஷயத்த. ஸோ அங்கே ட்ரா போடுறோம். யார் வரைகிறா? நீ வரைகிற. அப்போ யூ ட்ரா. இப்படி தான் கொஸ்டின் ஃபார்ம் பண்ண பழகுங்க. வென் டூ யூ ட்ரா. ஓகே, அடுத்து வென் டூ யூ கம், நீ எப்போ வருவ? வென் டூ யூ கோ, நீ எப்போ போவ? அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸில் இப்போ கேட்குறோம் அப்படின்னா டூக்கு பதிலாக என்ன போட்டுருவோம்? வில் போட்டுருவோம். வென் வில் யூ ஹாவ் டின்னர்? வென் வில் யூ ஹாவ் டின்னர், நீ எப்போ இரவு உணவு சாப்பிடுவாய்? நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்னும் போதே வில் போட்டுருவோமா? வென் போட்டுட்டோம், வில் போட்டுடுறோம். அப்போ அடுத்து என்ன கேட்க போகிறோம்? சாப்பாடு பற்றி கேட்க போகிறோம், டின்னர் பற்றி கேட்க போகிறோம். அந்த டின்னர் தூக்கி போட்டுருங்க. கேப் நடுவில் இருக்கும். வில்லுக்கும் டின்னருக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குமா? வென் வில் யூ ஈட் டின்னர் அப்படியும் கேட்கலாம் இப்போ நீங்கள் கற்றுக்கிறதுனால. ஸோ அப்போ டின்னர் சாப்பிட்றது தான் அங்கே வேர்பு. அப்போ ஈட் போடுங்க. வென் வில் யூ ஈட் டின்னர், யார் சாப்பிட போகிறீங்க? நீங்கள். அப்போ யூ போடணும் அப்படின்ற மாதிரி கற்றுக்கோங்க. இல்லை அவன் எப்போ சாப்பிட போகிறான்னு கேட்குறீங்கன்னா வென் வில் ஹீ ஹாவ் டின்னர். இல்லை வென் வில் தே ஈட் டின்னர். புரியுதுங்களா? அந்த மாதிரி கொஸ்டினை ஒன்று ஒன்றா நம்ம ஃபார்ம் பண்ண கற்றுக்கணும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கான்வர்சேஷன் நம்ம இனிமேல்ட்டு நிறைய பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது எப்படி கேட்கணும், எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதை நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இதை கவனிச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் ஐ வில் ஹாவ் டின்னர் பை 8 PM. இது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம படித்தது. அடுத்து வென் வில் த ட்ரெயின் அரைவ், எப்போ ட்ரெயின் வரும்? வென் வில், இப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் இனிமேல் நடக்க போகிறத பற்றி கேட்குறோம், வில் போடுறோம். அப்போ எப்போன்னு கேட்கும்போது வென் போட்டுட்டோம், வில் போட்டுட்டோம். எதை பற்றி பேச போகிறோம்? ட்ரெயின் வர்றதை பற்றி பேச போகிறோம். அப்போது ட்ரெயின் அரைவ் அதை எழுதிக்கோங்க. ஓகே, அப்போ வென் வில் த ட்ரெயின் அரைவ். ஓகே, எங்கே த யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆர்டிகிள்ஸுன்றதில் ஏ அண்ட் தி. படிக்காதவங்க, புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் ஆர்டிகிள்ஸ் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டில் வீடியோவோட எண்டில் ப்ளேலிஸ்ட்டு எத்தனை வீடியோஸ் 50 வீடியோஸ் அப்படின்றத கொடுத்துருப்போம். அதில்
நீங்கள் தம்ப்நெயில் பார்க்கும்போதே ஆர்டிகல்ஸுன்றது வந்துடும். அந்த ஆர்டிகல்ஸ் இதையும் பார்த்து கற்றுக்கிறாருன்னா கற்றுக்கோங்க. இல்லை டே ஒன்லேருந்து நீங்கள் வரிசையாக போனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த ட்ரெயின் வில் அரைவ் அட் 6 AM. ட்ரெயின் 6 மணிக்கு வரும். த ட்ரெயின் போட்டுட்டோம் நவுனு. அதுக்கு அடுத்து மெயின் வேர்ப் தான் போடணும். ஆனால் இங்கே ஃப்யூச்சர் டென்ஸுன்றதுனால ஃப்யூச்சர் டென்ஸ் பி வேர்பு வில்லு போட்டுடுறோம். அதுக்கப்புறமா மெயின் வேர்பை சேர்த்துடுறோம். இப்போது எத்தனை மணிக்கு அப்படின்னும்போது டைம் சொல்லும்போது ஆட் ப்ரிப்போசிஷன் வரும்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா 6 AM அப்படின்றத போட்டுட்டோம். ஸோ when will the train arrive? The train will arrive at 6 AM. ரயில் எப்போது வந்து சேரும்? ரயில் காலை 6 மணிக்கு வந்து சேரும். அடுத்து, when will the program start? இந்த நிகழ்ச்சி எப்போது ஆரம்பமாகும்? ஓகே, when will போட்டோம். எதை பற்றி பேச போகிறோம்? ப்ரோக்ராம் பற்றி பேச போகிறோம். அதை நடுவில் போட்டுருங்க. சப்ஜெக்ட் வந்துடுச்சு. அடுத்து வேர்ப் வரணும். எப்படி when do you write வேர்ப் கடைசியாக பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் மெயின் வேர்ப். ஸோ when will the program start? The program will start soon. சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுவாங்க. டைம் சொல்லலை. The program will start soon. விரைவில் ஆரம்பமாகும். அடுத்து, when does he study? அவன் எப்போ படிக்கிறான்? அவன் இரவு நேரத்தில் படிக்கிறான். He studies during night time. இரவு நேரத்தில் படிக்கிறான் அப்படின்னும்போது டியூரிங் போடணும். He studies at night time. ஜென்ரலாக கொலோக்கியலாக அதையும் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த ட்ரெயின் அரைவ்ஸ் அட் 6 AM. யூஸ்வலாக ட்ரெயின் வந்து எப்போதுமே டைம் டேபிள் படி நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம்? ப்ரெசன்ட் டென்ஸ் தான் போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி நீங்கள் அந்த ட்ரெயின் அரைவ்ஸ் அட் 6 AM போட்டிங்கன்னா கரெக்ட். ஓகே, இதில் போட்ட மாதிரி ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேன். ஏற்கனவே பார்த்துட்டோம். அது வந்து இப்போ பாஸ்ட் டென்ஸ் குட் பார்க்க போகிறோம். கேன்னா முடியும், குட்டுனா முடிந்தது. முடிந்ததுன்னா எண்டு, அந்த முடிந்தது இல்லை. இது வந்து ஒரு விஷயத்த என்னால் செய்ய முடியும்னு சொன்னால் அது கேனு. என்னால் அப்போ செய்ய முடிஞ்சதுப்பா, இப்போ செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறது குட். புரியுதா? இப்போ பாருங்கள், நவுன் ப்ளஸ் கேன் ப்ளஸ் வேர்பு நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். நான் வேகமாக ஓட முடியும்னு சொல்லணும். ஆனால் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? என்னால் வேகமாக ஓட முடியும். இப்போ இங்கே வந்து ஐ வந்து என்னால்ன்ற அர்த்தத்தில் தான் வரும். ஸோ ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் அப்படின்னா என்னால் வேகமாக ஓட முடியும். அதுவே இப்போ குட்டு போட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னால் ஐ குட் ரன் ஃபாஸ்ட். அதே ஃபார்முலா தான், கேனுக்கு பதிலாக குட் போடுவோம். ஐ குட் ரன் ஃபாஸ்ட் when I was young. நான் சின்ன வயசில் இருந்தப்போ என்னால் வேகமாக ஓட முடிஞ்சதுப்பா. ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, என்னால் அவ்வளோ வேகமாக ஓட முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஏற்கனவே ஒருத்தரால் ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சுது, ஆனால் இப்போ முடியலை அப்படின்னும்போது அந்த முடிந்தது அப்படின்றதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். என்னுடைய சிறு வயதில் என்னால் வேகமாக ஓட முடிந்தது. அடுத்தது பாருங்கள், he can swim well. அவனால் நன்றாக நீந்த முடியும். கேன்னா முடியும், ஸ்விம்னா நீந்த, வெல்னா நன்றாக. அப்போது அவனால் நன்றாக நீந்த முடியும். இப்போ இதுவே குட் யூஸ் பண்ணி சொல்லணும்னா he could swim well when he was in school. அவனால் நன்றாக நீந்த முடிந்தது எப்போ? அவன் பள்ளியில் படித்த போது. அப்போ யங் ஏஜ் இல்லையா? அப்போ இளரத்தம். அப்போ ஸ்கூல் படிக்கும் போது 10th 12thலாம் நான் நல்லா ஸ்விம் பண்ணுவேன்ப்பா, ஆனால் இப்போ எனக்கு முடியல, 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் இது. He could swim well when he was in school. அவன் பள்ளியில் இருந்த போது. ஓகே, இந்த வென் வந்து எந்த அர்த்தத்தில் வருதுன்னு தெரியுதுங்களா? எப்போதுன்ற அர்த்தத்தில் வராது, குவெஸ்டியனாக வராது, போது அப்படின்ற அர்த்தத்தில் வரும். இது நடந்த போது இப்படி ஆச்சு,
இது நடக்கும்போது இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வென் வரும்போது நமக்கு எப்போதுன்ற அர்த்தம் வராது. 2 சென்டென்ஸ்க்கு நடுவில் வென் வருது, ஒரு கன்ஜங்ஷனாக வருது அப்படின்னும்போது அது எப்படி யூஸ் பண்ணணும்? போது அப்படின்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம while படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? while I was cooking he was sleeping அப்படின்னு 2 கண்டினியூஸ் டென்ஸ், 2 விஷயம் அட் அ டைமில் நடந்ததுன்னா நம்ம வந்து while போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும், அந்த வென் போடுறது. நான் வந்து சின்ன வயசாக இருந்தபோது வேகமாக ஓடினேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவன் நல்லா நீந்தினா, இல்லை நான் நல்லா நீந்தினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வென் வந்து போது அப்படின்ற அர்த்தத்தில் வரும். அடுத்து இப்போது முடியும் அப்படின்றத சொல்லிட்டோம், முடிஞ்சுது ஆனால் இப்போ முடியலை அப்படின்றத சொல்லிட்டோம். ஆனால் முடியாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து could போட்டு not போட்டு எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நேற்று எப்படி படித்தோம் போன செஷனில்? he cannot run fast. நான் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். he cannot run fast. இப்போ he can run fast, he can swim well அப்படின்னா அது can, முடியும்னு சொல்கிறது. முடியாதுன்னு சொல்லும்போது he cannot run fastப்பா, அவனால் வேகமாக ஓட முடியாதுப்பா. he cannot swim well, அவனால் ஓட முடியாதுப்பா, நீந்த முடியாதுப்பா அப்படி சொல்கிறது. ஆனால் இப்போ பாருங்கள், he could not swim well earlier. முன்னாடி அவனால் வந்து வேகமாக நீந்த முடியாது. பட் நவ், ஆனால் இப்போ he can swim. அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டான்ப்பா, இல்லை அவன் கற்றுக்கிட்டான்ப்பா, இப்போ அவனால் முடியுதுப்பா. புரியுதுங்களா? could not அப்படின்னா ஏற்கனவே செய்ய முடியாத ஒரு விஷயத்த சொல்கிறோம். முன்னாடி முடியல, ஆனால் இப்போ அவன் கற்றுக்கிட்டான், செய்கிறான். ஸோ he could not swim well earlier. But now he can swim. அடுத்து she could not write poems. அவளால் கவிதை எழுத முடியவில்லை. when she was in school. அவள் ஸ்கூல் படிக்கும்போது அவளால் கவிதையெல்லாம் எழுத முடியலப்பா. but now she can. சில நேரம் இந்த கேன் அப்படின்ற சொல்லோடு முடிச்சிடுவாங்க. she can write poemsன்னு திருப்பி எழுத வேண்டியதில்லை, ஏன்னா அது அண்டர்ஸ்டுட். முதல் சென்டென்ஸ்லேயே நம்ம அந்த வேர்பை போட்டு சொல்லி முடிச்சிட்டோம். திருப்பி சொல்லும்போது அந்த கேன் அப்படின்றதோட முடிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக எழுதினாலும் தப்பு இல்லை, இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னும்போது she can, now she can write poems. இப்போ அவளால் கவிதை எழுத முடியுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். புரியுதா இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு? அவளால் பள்ளியில் இருந்தபோது கவிதை எழுத முடியல, ஆனால் இப்போ அவளால் எழுத முடியும், ஏன்னா இப்போ அவள் காலேஜ் படிக்கிறா. ஸோ அவளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது. இப்போது கேன் எப்படி யூஸ் பண்ணமோ, குட் எப்படி யூஸ் பண்ணமோ, அதே மாதிரி மே அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மே வந்து கொஸ்டினாக வரும். மே ஐ கம் இன், மே ஐ ஹாவ் மை லன்ச் அப்படியெல்லாம் கேட்குறது எப்படின்றத நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே படிப்போம். கேன் ஐ டூ திஸ் அப்படின்னு கேன் போட்டு எப்படி கொஸ்டினாக வரும் அப்படின்றது நம்ம அடுத்த 1-2 செஷனில் படிச்சிருவோம். அது படிக்கும்போது நம்ம கொஸ்டினாக எப்படி மே யூஸ் பண்ணுறதுன்றது பார்த்துக்கலாம். இப்போ வந்து வெறும் ஆன்சராக சென்டென்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மே அப்படின்னா இருக்கலாம், இது நடந்தாலும் நடக்கலாம், இல்லைனாலும் இல்லை, இது நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கரெக்டாக சொல்ல தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் வந்து நம்ம மே அப்படின்ற ஒரு சொல்லு யூஸ் பண்ணுவோம். இப்போது எப்படி நவுன் போட்டு கேன் போட்டு வேர்ப் போட்டோமோ, எப்படி நவுன் போட்டு குட் போட்டு வேர்ப் போட்டோமோ, அதே மாதிரி நவுன் போட்டு மே போட்டு வேர்ப் போட போகிறோம். ஸோ இப்போ ஐ மே கம், நான் வரலாம். எங்கே? டு யுவர் ஹவுஸ், உன்னுடைய வீட்டுக்கு. டூ போட்டிருக்கோம் இல்லையா? உன்னுடைய வீட்டுக்கு. எப்போ? டுமாரோ. ஸோ ஐ மே கம் டு யுவர் ஹவுஸ் டுமாரோ. நான் உன் வீட்டுக்கு நாளைக்கு வந்தாலும் வரலாம். எனக்கு நாளைக்கு ரெஸ்ட்டு தான்ப்பா, எனக்கு அதிகமாக வேலை இல்லை, நான் உன் வீட்டுக்கு வந்தாலும் வருவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கன்ஃபார்மாக தெரியாது, பாசிபிள் இருக்கலாம், வரலாம் அப்படின்னு சொல்லும்போது மே சொல்லணும். ஓகே. அடுத்து he may go to மும்பை டுமாரோ. அவங்க தாத்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ரொம்ப முடியாமல் போச்சுன்னா அவன் மும்பை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். போனால் போகலாம். அவன் நாளை மும்பைக்கு போகலாம், போகாமலும் இருக்கலாம்.
அதனால் கன்ஃபார்ம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும்போது he may go, he may do it, he may run. புரியுதா? அடுத்து it may rain this evening. நீங்கள் இப்போ கற்றுக்கும் போது எப்படி போடுவீங்க? ரெயின் மே கம் திஸ் ஈவினிங் அப்படின்னு கற்றுப்பீங்க. ஆனால் ரெயின்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இட்டில் ஆரம்பித்து யூஸ் பண்ணுங்கள், எல்லாரும் அப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இட் போட்டுட்டோம். இட் மே ரெயின், மழை வரலாம். எப்போ? திஸ் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங்னும் போது டுடே ஈவினிங் சொல்லக்கூடாது, திஸ் ஈவினிங் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இன்று மாலை மழை வரலாம். இட் மே ரெயின் திஸ் ஈவினிங். அடுத்து ஷீ மே பி அ ஜீனியஸ் பட் ஷீ இஸ் அரகண்ட். அவள் ஒரு மேதையாக இருக்கலாம். ஷீ மே பி அ ஜீனியஸ். மே போட்டுட்டு ஏன் பி போடுறோம் அப்படின்னா இங்கே மெயின் வேர்பு எதுவுமே இல்லை. எப்படி இங்கே வா போ அதுக்கெல்லாம் கம் கோ அப்படிலாம் இருக்கோ, இங்கே வந்து இருக்கலாம் அப்படின்றதுக்கு இருக்கு அப்படின்றதுக்கு வேர்பே கிடையாது. அதனால் நம்ம இங்கே பி தான் இருக்குன்ற அர்த்தத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா? அதை இங்கே போடுறோம். ஷீ மே பி அ ஜீனியஸ். அவள் ஒரு மேதையாக இருக்கலாம். பட் ஆனால் ஷீ இஸ் அரகண்ட். திமிர் பிடிச்சவ, அகங்காரம் பிடிச்சவங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அரகண்ட், ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறவங்க. அதனால் இங்கே வந்து மே, அவள் எவ்வளோ பெரிய மேதையாக வேணால் இருக்கலாம், ஆனால் அவள் இப்படி தானே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இப்போ மே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போது நாட் போட்டு இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறது? நான் வந்தால் வருவேன், நான் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஐ மே கம். அவன் வந்தால் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீ மே கம் சொல்கிறோமோ, அவன் வராமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். எப்படி கேன் நாட் போடுறோமோ, குட் நாட் போடுறோமோ, இது மே நாட் போடுறோம். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ மே நாட் கம் டுமாரோ பிகாஸ் ஹீ இஸ் நாட் வெல். இன்றைக்கி அவனுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, அதனால் அவன் வீட்டுக்கு வராமல் கூட இருக்கலாம் நாளைக்கு. இப்படி சொல்கிறது தான் இது. அவர் நாளை வராமல் இருக்கலாம் ஏனென்றால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை. இல்லை ஸ்கூலுக்கு ஒரு டீச்சராக இருக்கலாம், வர முடியல, அவருக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லைப்பா, அவர் நாளைக்கு லீவ் கூட போடலாம், ஸ்கூலுக்கு வராமல் கூட இருக்கலாம். அதுதான் ஹீ மே நாட் கம். எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எனக்கு அப்படி தோணுது, ஹீ மே நாட் கம் டுமாரோ. ஓகே, அடுத்தது இட் மே ரெயின் அப்படின்னா மழை வரலாம். இட் மே நாட் ரெயின்னா மழை வராமல் இருக்கலாம். ஆஸ் இட் இஸ் வெரி ஹாட். ஏன்னா அதிக வெப்பமாக இருப்பதால். அதிக வெப்பமாக இருப்பதால் மழை வராமல் இருக்கலாம். இவ்வளோ தான் மே நாட் யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போது ரெண்டு எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம். இது ரொம்ப ஈஸியான விஷயங்கள். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக நீங்கள் எழுதிடுவீங்க. கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நிறைய சென்டென்சஸ் பார்ப்போம். ஓகேவா? இப்போது இன்றைக்கி 2 கன்ஜங்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். தேர்ஃபோர் ஆர் எல்ஸ். தேர்ஃபோர்னா எனவே, ஆகையால் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. நம்ம எப்படி ஸோ யூஸ் பண்ணமோ அதே தான் இங்கே தேர்ஃபோருக்கு பண்ண போகிறோம். எப்படி ஹென்ஸுக்கு யூஸ் பண்ணமோ அதே தான் தேர்ஃபோரும். எல்லாமே 3மே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான் வரும். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ இஸ் நாட் வெல். அவனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அவனது உடல்நிலை சரியில்லை. தேர்ஃபோர் ஹீ இஸ் ஆப்சண்ட். அதனால் அவன் வரல. ஓகே, இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரலன்னா ஹீ இஸ் நாட் வெல், ஸோ ஹீ இஸ் ஆப்சண்ட். ஹீ இஸ் நாட் வெல், ஹென்ஸ் ஹீ இஸ் ஆப்சண்ட். ஹீ இஸ் நாட் வெல், தேர்ஃபோர் ஹீ இஸ் ஆப்சண்ட். 3மே ஒரே அர்த்தம் தான். ஓகே, அடுத்து ஹீ வாஸ் பிஸி. அவன் வேலையாக இருந்தான். தேர்ஃபோர் ஹீ டிட் நாட் கம். அதனால் அவன் இங்கே வரல. ஸோ அவன் வேலையாக இருந்தான், எனவே அவன் வரவில்லை. அப்போது எனவேன்றதுக்கு என்னெல்லாம் போடலாம்? ஸோ போடலாம், ஹென்ஸ் போடலாம், தேர்ஃபோர் போடலாம். ஓகே, வாஸ் பிஸி. இது வந்து நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கன்ஜங்ஷனுக்கு ஃபார்முலா பார்த்து அப்புறமா கற்றுக்கலான்னு சொல்லியிருக்கேன். நான் அப்புறமா அது இன்னொரு செஷனில் சொல்லித்தருவேன். ஓகே, இப்போ வந்து இந்த தேர்ஃபோர் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது நம்ம படிக்கிறோம். இங்கே எஸ் சேர்த்துக்கோங்க. ஷீ வாஸ் குக்கிங் பிரியாணி, தேர்ஃபோர் ஷீ இஸ் டயர்ட்.
அவள் பிரியாணி சமைச்சிட்டு இருந்தா அதனால அவள் டயர்டாக இருக்கா. அப்போது தேர்ஃபோருக்கு பதிலாக சோவும் போடலாம். ஸோ ஷீ இஸ் டயர்ட். இல்லைனா அண்ட் போட்டு ஹென்ஸ் போடலாம். அண்ட் ஹென்ஸ் ஷீ இஸ் டயர்ட். இல்லைனா செமிகோலன் போட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா ஒரு பங்க்சுவேஷன் மார்க் மேலே ஒரு டாட் வச்சு கம்மா வச்சு அப்புறமா ஹென்ஸ் போட்டு ஷீ இஸ் டயர்டும் போடலாம். எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். அதனால் எதுவும் மாற்றி போட்டுக்கலாம். அடுத்து ஆர் எல்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி, அதாவது 2 சொற்கள் சேர்ந்து வர்றது. இல்லை என்றால் அப்படின்ற அர்த்தம். இல்லைனா இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இல்லைனா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இது. ஓப்பன் தி டோர் ஆர் எல்ஸ் ஐ வில் பீட் யூ. இப்போ குழந்தை உள்பக்கமாக கதவை தாள் போட்டுடுச்சு அப்படின்னும் போது வெளியிலேருந்து அம்மா சத்தம் போடுறாங்க, கதவை தர இல்லைனா நான் அடிப்பேன். ஓப்பன் தி டோர் ஆர் எல்ஸ் இல்லைனா ஐ வில் பீட் யூ. ஐ வில் பீட் யூ ஃப்யூச்சர் டென்ஸ் தெரியும் இல்லையா. ஐ நவுன்னு, வில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் பி வெர்ப், beat main verb plus object you. Okay, அடுத்து she should go first. அவள் முதல்ல போயிடணும். or else she will not get seat. இல்லைனா அவளுக்கு தியேட்டரில் சீட் கிடைக்காது. ஸோ அவள் முதலில் போக வேண்டும், இல்லை என்றால் இருக்கை கிடைக்காது. ஓகே, she will not get seat. She should go first or else இல்லைனா she will not get seat. அடுத்து you should study well. நீ நல்லா படிக்கணும். or else இல்லைனா you will not get good marks. நீ நல்ல மதிப்பெண் பெற முடியாது. you should study well. நீ நல்லா படிக்கணும். or else இல்லைனா you will not get. you will getனா கிடைப்பது, you will not getனா கிடைக்காது. என்னது? நல்ல மதிப்பெண், குட் மார்க்ஸ். ஓகே, இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம இன்னொரு செஷனில் பொறுமையாக படிக்கலாம். ஓகேவா? நான் இன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுக்கல. கான்வர்சேஷன் எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் ஒன்று உங்களுக்கு குழப்பமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எத்தனை வேர்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோன்னா 5 படிச்சிருக்கோம். எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கற்றுக்கோங்க. இந்த கேன், குட்டு, மே எல்லாமே திருப்பி ஒரு தடவை இன்றைக்கும் நாளைக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு செஷனில் எல்லா கொஸ்டின்ஸும் சேர்த்து ஒரு கான்வர்சேஷன் நான் கொடுத்துட்றேன். இப்போது போன கான்வர்சேஷனோட ஆன்சர்ஸ் இப்போ நான் சொல்லிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. சுகோஷ் கேட்குறான், நீங்கள் யார்? சுகோஷ், ஹூ ஆர் யூ? நீங்கள் யார்? யாருன்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஹூ அப்படின்ற கொஸ்டின் வேர்ட் போடுவோம். அதுக்கடுத்து பி வேர்ப் போடுறோம். ஏன்னா இங்கே மெயின் வேர்பே கிடையாது. நீ ஓடுறியா, நடக்கிறியா, அந்த மாதிரி எந்த மெயின் வேர்பும் இல்லை. ஸோ நீங்கள் அப்படின்னும் போது யூ கண்டிப்பாக வந்தாகணும். அப்போ யூக்கு முன்னாடி பி வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறாங்க. ஏன்னா நீ யாராக இருந்த அப்படின்னு கேட்கல, நீங்கள் யார் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கும்போது ஆர் தான் போடணும் யூக்கு. அப்போ ஹூ ஆர் யூ அப்படின்னு போடுறோம். அடுத்து ராகேஷ் ஆன்சர் பண்ணுறாப்புல, நான் ராகேஷ், நான் சென்னைக்கு புதுசு. சென்னைக்கு புதுசு அப்படின்னா உங்களுக்கு புரியாதுன்றதுனால புதிதாக இருக்கிறேன் அந்த பி வேர்ப் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு தான் நான் ப்ராக்கெட்டில் கொடுத்தேன். ஸோ என் பேர் ராகேஷ் அப்படின்னா மை நேம் இஸ் ராகேஷ் சொல்வீங்க. இப்போ நான் ராகேஷ் அப்படின்னா ஐ ஆம் ராகேஷ். நான் ராகேஷ்னா ஐ ராகேஷ் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பி வேர்போ ஒரு மெயின் வேர்போ இல்லைன்னா சென்டென்ஸ் வந்து முழுமை அடையாது. ஸோ நான் ராகேஷாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் ராகேஷ், நான் ராகேஷ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அடுத்து நான் சென்னைக்கு புதிதாக இருக்கிறேன். அப்போது இருக்கிறேன் வந்துடுச்சு, அப்போ ஆம் போடுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறேன் வந்தால் ஐ மட்டும்தான் போட முடியும். ஸோ ஐ ஆம்னா நான் இருக்கிறேன். என்னவா இருக்கிற? புதுசாக இருக்கிறேன். அப்போது ஐ ஆம் நியூ. எதுக்கு புதுசாக இருக்கிற? சென்னைக்கு புதுசாக இருக்கிறேன். அப்போது டு சென்னைக்கு வருதுல, சென்னைக்கு, அப்போது டு சென்னை. ஸோ ஐ ஆம் நியூ டு சென்னை. புரியுதா சென்டென்ஸ் ஃபார்மேஷன்? அடுத்து சுகோஷ், ஓ அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கிலீஷில் ஓஹெச் போடுறோம். ஓ, நீங்கள் எப்போ வந்தீங்க சென்னைக்கு? அப்போது எப்போ அப்படின்னும்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அன்றைக்கி நான் கொடுக்கும்போது வென் உங்களுக்கு சொல்லித்தரல, அதனால ப்ராக்கெட்டில் வென் கொடுத்தேன். ஸோ வென் வந்தீங்க அப்படின்னும்போது பாஸ்ட் டென்ஸ், அப்போது டிட் போட்டுருணும் கொஸ்டினில். ஸோ வென் டிட் யார்? நீங்கள் யூ போட்டுறோம்.
வந்தீங்கன்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ் மெயின் வேர்ப். அப்போ கம் கேம். ஆனால் இங்கே கேம் போடக்கூடாது, ஏன்னா டிட் போட்டு தான் அதை பாஸ்ட் டென்ஸ்னு இந்த சென்டென்ஸை புரிய வைக்கிறோம். ஸோ வென் டிட் யூ கம், டிட் பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் தான் வரும். ஸோ வென் டிட் யூ கம், எங்கே? சென்னைக்கு, டு சென்னை. அடுத்து ராகேஷ், நேற்று காலையில் வந்தேன். வந்தேன்றது பாஸ்ட் டென்ஸ், அப்போது கேம் போட்டுறோம். யார் வந்தேன்னா இங்கே நவுன் நான்ன்றது கொடுக்கவே இல்லை, ஆனால் வந்தேன்னும் போது யார் சொல்வா? நான் தான் சொல்வேன். அப்போ நான் அப்படின்னும் போது ஐ போட்டுறோம். ஸோ நான் வந்தேன், ஐ கேம். நவுன் வந்தாச்சு, மெயின் வேர்ப் வந்தாச்சு. இங்கே பி வேர்ப் வர வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் ஐ கேம். எப்போ? காலையில். ஐ கேம் மார்னிங். எப்போ மார்னிங்? நேற்று மார்னிங். அப்போ ஐ கேம் எஸ்டர்டே மார்னிங். இப்படி தான் ஆன்சர் சேர்க்கணும். இப்போது ஏன் வந்திருக்கான் சென்னைக்கு? எனக்கு இங்கே வேலை கிடைச்சிருக்கு. நான் கிடைத்திருக்கிறதுன்னு உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தேன். ஓகே, அப்போ கிடைத்து இருக்கிறதுனா அது பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏன்னா பாஸ்ட்டில் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருச்சு, அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு, அவன் இங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறான், அது ப்ரெசண்ட்டில் லிங்க் ஆகிருக்கு. அதனால் வேலை கிடைச்சிருக்கணும் போது பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐக்கு வந்து ஹாவ் தான் போடணும், ஏன்னா இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். கிடைச்சி இருந்ததுன்னு சொல்ல, கிடைச்சி இருக்குது, கிடைத்து இருக்கிறது. ஸோ அது ஹாவ் போடணும். ஐ வந்தால் ஹாவ் தான் போடணும். ஸோ ஐ ஹாவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வேர்ப். அப்போ கெட், காட், காட். ஸோ ஐ ஹாவ் காட், எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னது? வேலை. அப்போ அதுக்கான ஆன்சர் போடுங்க, ஜாப். எங்கே? இங்கே. அப்போ ஹியர். ஐ ஹாவ் காட் ஜாப் ஹியர். ஒன்றுத்துக்கு கொஸ்டின் கேட்டு பார்த்து ஆன்சர் எழுதுங்க. அப்படியே சென்டென்ஸ் உங்களுக்கு பழகிடும். நீங்கள் எழுதும்போது தப்பில்லாமல் எழுத பழகிட்டிங்கன்னா பேசும்போது ரொம்ப சுலபமாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால தான் திருப்பி இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி எழுத வைக்கிறது. நிறைய பேர் வந்து இந்த சென்டென்ஸ் தான் நம்ம கொலோக்கியலாக யூஸ் பண்ணுவோம், இந்த 100 சென்டென்சஸ் பார்த்துக்கோங்க, இந்த 50 சென்டென்சஸ் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம், அப்படி வந்து படிக்கிறத விட இப்படி நம்ம புரிஞ்சு படித்தா எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த கொஸ்டினும் கேட்கலாம், எந்த ஆன்சரும் பண்ணலாம். அதனால தான் இப்படி ப்ராக்டிஸ் கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறது. இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். சுகோஷ், உங்கள் வேலை என்னவா இருக்குங்க? இங்கே என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு அவன் கேட்குறான். அப்போது உங்கள் வேலை என்ன? அப்போது உங்கன்னா உங்களுடைய, வேலைனா ஜாப். ஸோ யுவர் ஜாப். என்னன்னும் போது வாட் ஃபஸ்ட்டு வந்துடணும். ஏற்கனவே முடிஞ்சதை பற்றி பேசலை, இப்போ அவன் என்ன ஜாபில் இருக்கான்னு ப்ரெசண்ட்டில் கேட்கும்போது இஸ் போடுறோம். ஸோ வாட் இஸ் யுவர் ஜாப். அடுத்து நீங்கள் முன்னாடி எங்கே வேலை செஞ்சீங்க. அப்போது பாஸ்ட் டென்ஸ். கொஸ்டினாக கேட்கணும், எங்கே? அப்போது வேர் போட்டுடணும். அப்போது வேர். செஞ்சீங்க அப்படின்னும் போது டிட். யூ, நீங்கள். ஸோ வேர் டிட் யூ, எது? வேலை செஞ்சீங்க. அப்போது ஜாப். வேர் டிட் யூ ஒர்க், வேலை செய்தீர்கள். ஏர்லியர்னா முன்னாடி. வேர் டிட் யூ ஒர்க் ஏர்லியர். அடுத்து ராகேஷ், நான் என்ஜினியர். வாட் இஸ் யுவர் ஜாப்னு கேட்டால் நான் என்ஜினியர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் என்ஜினியர்னால் நான் என்ஜினியராக இருக்கிறேன். அப்போ ஐ ஆம் என்ஜினியர். ஏங்க ஆன் போடுறோம்? AEIOU அந்த வவல் சவுண்ட் வருது இல்லையா? என்ஜினியர். உயிரெழுத்தோட ஃபஸ்ட்டு லெட்டரில் அந்த சவுண்டு வருது, என்ஜினியர். என்ஜினியர் அந்த சவுண்ட் வருது, அதனால் நம்ம இங்கே ஆன் போடுறோம். அடுத்து ஐ ஒர்க்ட் இன் ட்ரிச்சி ஏர்லியர். இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போது செஞ்சேன், இதுக்கு முன்னாடி நான் திருச்சியில் வேலை செஞ்சேன் அப்படின்னும் போது பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஒர்க்டு. இப்போது ஐ, நான். ஸோ ஐ ஒர்க்டு எங்கப்பா? திருச்சியில். அப்போது இல் அப்படின்னும் போது ப்ரிப்போசிஷன் இன்னுக்கு போடணும். அப்போது இன் ட்ரிச்சி. எப்போ? ஏர்லியர், முன்னாடி. ஸோ ஐ ஒர்க்ட் இன் ட்ரிச்சி ஏர்லியர். ஞாபகம் இருக்கா? ப்ரிப்போசிஷன்ஸு திருப்பி நான் சொல்கிறேன். ஒரு தடவையும் ஒரு 1 வீக் ஒரு தடவை மொத்தத்தையும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ பார்க்க வேண்டாம், நீங்கள் நோட் புக்கில் எழுதுனதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இல்லைன்னா அடுத்தடுத்த லெசன் பார்க்கும்போது பழைய லெசன்ஸ் மறந்த மாதிரி ஆகிடும். திருப்பி அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் அதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து சுகோஷ் கேட்குறாப்புல, நீங்கள் எங்கே தங்கி இருக்கீங்க? அப்போது வேர் டு யூ ஸ்டே. இப்போ வேர் போட்டுடுறோம். எங்கன்னும் போது ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறோம். அதனால் டூ போடணுமா டஸ் போடணுமா அப்படின்றது மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். யூ வர்றதுனால தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் எஸ் சேர்ப்போம் டஸ்ஸுன்னு. யூ வர்றதுனால டூ மட்டும்தான் சேர்க்கணும். ஸோ வேர் டூ யார் ஸ்டே பண்ணுறான்றதை பற்றி சொல்லணும். யூ ஸ்டே தங்குறது. புரியுதா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் வந்து நான் டி நகரில் தங்கியிருக்கேன். அப்போது ஐ ஸ்டே இன் டி நகர். ஐ வந்து நவுனு, ஸ்டே வந்து வேர்பு. ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால ஸ்டே மட்டும் போடுறோம். டி நகரில் அப்படின்றதுனால இன் டி நகர். அடுத்து சுகோஷ், உங்கள் கூட யார் இருக்கா? யார் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது யாருன்னும் போது ஹூ போடுவோம். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறதுன்றதுனால இஸ் போடுறோம். ஹூ இஸ் கூட அப்படின்னும்போது வித் ப்ரிப்போசிஷன். யார் கூட? உங்கள் கூட. வித் யூ. ஹூ இஸ் வித் யூ? உங்கள் கூட யார் இருக்கா? அப்போது ராகேஷ், என் கூட என் அம்மா இருக்காங்க. அப்போது மை மதர் இஸ் வித் மீ. என் கூட அப்படின்னும்போது ஐ வித் அப்படியெல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? எது ஃபஸ்ட்டு நவுனுன்னு பார்க்கணும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, நவுனு. அப்போது மை மதர் இஸ் வித் மீ. என் கூட அப்படின்னும்போது வித் மீ அப்படின்றது கடைசியில் தான் வரும். என்னுடைய அப்படின்றதுனால மை மதர், என் அம்மா அப்படின்னா மை மதர் இஸ் வித் மீ. அடுத்து சுகோஷ், என்னை ஏன் கூப்பிட்டீங்க? இப்போது ஒருத்தன் வந்து கூப்பிட்றதுனால தான் சுகோஷ் வந்து நீங்கள் யாருன்னு கேட்டார் இல்லையா? அப்போது என்னை ஏன் கூப்பிட்டீங்க, அந்த காரணமே இன்னும் சொல்லலையேன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போது ஏன் அப்படின்னும்போது ஒய், கூப்பிட்டீங்க அப்படின்னும்போது அது பாஸ்ட் டென்ஸ். அதனால் என்ன போடுறோம்? டிட் போடணும். ஏன்னா ஒய்க்கு எல்லாமே நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பி வேர்ப் தான் போடணும். பாஸ்ட் டென்ஸுன்றதுனால டிட்டு. ஒய் டிட், யார் கூப்பிட்டா? யூ கால் மீ. ஏன் கால் போடுறோம்? டிட்டு வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வெப் தான் வரும். ஆனால் டிட்டை பார்க்கும்போதே நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ன்னு புரிஞ்சுக்கணும், கொஸ்டினில் மட்டும். ஸோ ஒய் டிட் யூ கால் யாரை? என்ன. அதனால் மீ. ஒய் டிட் யூ கால் மீ. அடுத்து ராகேஷ், இங்கே நல்ல ஹோட்டல் எங்கே இருக்குது? இப்போது வேர் இஸ் தி பெஸ்ட் ஹோட்டல் ஹியர். நீங்களாம் என்ன எழுதியிருப்பீங்க சில பேர்னா, வேர் இஸ் தி குட் ஹோட்டல் ஹியர். ஓகே, கரெக்டு தான். கிராமராக பார்த்தா அது கரெக்டு, கிராமட்டிக்கலாக. ஆனால் வந்து பேசும்போது நம்ம வந்து விச் போட்டு பேசுகிறது தான் கரெக்டு. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஹோட்டலில் எது நல்ல ஹோட்டல்னு கேட்குறாப்புல ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறதுனால நம்ம வந்து விச் போடுறோம். இப்போ புரியுது அங்கே ஏன் விச் போடுறோன்னு? ஸோ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால விச் இஸ் த பெஸ்ட் ஹோட்டல். இங்கே நல்ல ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா எது இருக்கிறதுலே நல்லதுன்றது தான் கேட்குறது மாதிரி அர்த்தம். அதனால் குட் ஹோட்டல் நீங்கள் போட்டிருந்தாலும் கரெக்டு தான். ஆனால் ரொம்ப ஆப்டானது விச் இஸ் தி பெஸ்ட் ஹோட்டல் ஹியர், இங்கே. அடுத்து சுகோஷ், ஹோட்டல் இந்த பூங்காவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னும் போது இருக்கிறது அர்த்தம் வரும். அப்போ நவுனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹோட்டல் இஸ் ப்ரிப்போசிஷன் நியர், பக்கத்தில். எதுக்கு பக்கத்தில்? திஸ் பார்க், இந்த பார்க்குக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஹோட்டல் இஸ் நியர் திஸ் பார்க். ஓகே. அடுத்து ராகேஷ், மிக்க நன்றி, தேங்க்யூ போட்டுறோம். சுகோஷ் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லணும். இப்போது இன்றைக்கி கான்வர்சேஷன் ஆன்சர்ஸ் முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஹோம்ஒர்க் இல்லை, திருப்பியும் சொல்கிறேன், எல்லாருமே ரிவிஷன் கரெக்டாக பண்ணிவிடுங்க. மொத்த சாப்டரும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அந்த சாப்டர்லாம் திருப்பி பாருங்கள். பார்த்துட்டு தரோவாய்க்கோங்க. அடுத்த செஷனில் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹோம்ஒர்க்கு. ஓகே, பாய், ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர்.